வணக்கம் மாணவர்களே. இன்று 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பண்டைய அகழ்வாராய்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரிந்து கொள்வோமா? சென்ற வகுப்பில் அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன, தொல்கைவினை பொருள்கள் என்றால் என்ன, தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா? ஆம், அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன? பூமியின் மேற்பரப்பின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வதே அகழ்வாராய்ச்சி எனப்படும். அந்த ஆராய்ச்சியை யார் செய்கிறார்களோ அவர்களை தொல்பொருள் ஆய்வாளர் என்று கூறுகிறோம். அந்த அகழ்வாராய்ச்சியின் போது என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை தொல்கைவினை பொருள்கள் என்று கூறுகிறோம். சரி, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் உள்ளன. எல்லா மாவட்டங்களிலுமே அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றனவா? இல்லை, ஒரு சில மாவட்டத்தில் மட்டுமே அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய சில அகழ்வாராய்ச்சி இடங்களை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரிந்து கொள்வோமா? தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சி இடங்கள். முதலாவதாக ஆதிச்சநல்லூர், இரண்டாவதாக அரிக்கமேடு, மூன்றாவதாக கீழடி. இந்த இடங்களை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மாணவர்களே, ஆர்வமாக உள்ளீர்களா? தெரிந்து கொள்வோமா? இந்த தலைப்பை தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்ற சில இடங்களையும் அந்த இடங்களில் கிடைத்த பொருட்களை பற்றியும் தெரிந்து கொள்வதே இதனுடைய நோக்கமாகும். முதலாவதாக ஆதிச்சநல்லூர் பற்றி பார்ப்போமா? இந்த வரைபடத்தை பாருங்கள். ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது? வரைபடத்தை நன்கு உற்று நோக்குங்கள் மாணவர்களே. வெரி குட். தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். எந்த வட்டத்தில் உள்ளது என்பதை பாருங்கள். திருவைகுண்டம். தொடக்கத்தில் ஆதிச்சநல்லூரினுடைய உண்மையான பெயர் ஆதிதச்சநல்லூர். இது நாளடைவில் ஆதிச்சநல்லூர் என்று மருவி வந்துள்ளது. இந்த ஆதிச்சநல்லூர் என்பது திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆதிச்சநல்லூர் எந்த ஆற்றின் கரையில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ளது. இந்த ஆதிச்சநல்லூர்ல எப்ப ஆராய்ச்சி தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1876ஆம் வருடத்திலிருந்து இன்று வரை இந்த அகழ்வாராய்ச்சியானது நடைபெற்று வருகிறது. எந்த வருடம்? 1876 இன்று வரை அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருகிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வின் போது என்னென்ன பொருட்கள் கிடைத்தது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த படத்தை நல்லா உற்று நோக்கி பாருங்க. படத்துல என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தெரியுது? சரி,
முதலாவதாக முதுமக்கள் தாளிகள். தாளினா என்னன்னு தெரியுமா? தாளி என்பது பானை. அதாவது அந்த காலத்துல இறந்து போன மக்களை அந்த பானைக்குள்ளார வச்சு அவங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்களோ அதை எல்லாத்தையும் அந்த பானையில வச்சு மண்ணை தோண்டி உள்ள புதைச்சி வச்சிருவாங்களாம். இதுதான் முதுமக்கள் தாளிகள். இன்னொரு விதமாகவும் சொல்வாங்க. என்னன்னு பார்க்கலாமா? வயதானவர்கள் எந்தவித செயல்பாடும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வயதான மக்களை பானைக்குள்ளார வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பானையில வச்சு மண்ணை தோண்டி புதைச்சிருவாங்க. அப்படிப்பட்டதுக்கு தான் முதுமக்கள் தாளிகள்னு சொல்றாங்க. இரண்டாவதா மட்பாண்டங்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? எங்க மண்பானை என்னென்ன கலர்ல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கருப்பு, சிவப்பு. அப்படிப்பட்ட மட்பாண்டங்களும் அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தது. மூன்றாவது இரும்பாலான குத்துவாள், கத்திகள் இறைச்சியை வெட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஈட்டிகள், அம்புகள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா? விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தினர். சில கல்மணிகள். மணி என்றால் என்ன? பாசிகள். அந்த பாசிகள் கற்களால் ஆனதா இருந்தது. தங்க ஆபரணங்கள். ஆபரணம் என்றால் என்ன? அணிகலன். தங்கத்தால் ஆன அணிகலன்களும் இந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்க பெற்றது. வீட்டு விலங்குகள். நாம எந்தெந்த விலங்குகளை வீட்டில் வளர்க்கிறோம்? வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை வீட்டு விலங்குகள்னு சொல்றோம். காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை காட்டு விலங்குகள்னு சொல்றோம். எங்க வீட்டு விலங்குகளுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஆடு, மாடு, எருமை. காட்டு விலங்குகளுக்கு உதாரணம் சொல்லுங்க. புலி, சிங்கம், கரடி. இந்த வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை மற்றும் மான் இவற்றினுடைய உருவங்கள் அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்க பெற்றது. இந்த உருவங்கள் எதனால் செய்யப்பட்டதுன்னு தெரியுமா? வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. மூன்றாவதாக மட்பாண்டம் செய்தல். எங்க மட்பாண்டம் செய்தல்னா என்ன? மண்ணால பானைகள் மற்றும் பொருட்கள் செய்யக்கூடியதைத்தான் மட்பாண்டம் செய்தல்னு சொல்றோம். கல் மற்றும் மரம். அந்த காலத்துல கல்லால என்னென்ன கருவிகள் செஞ்சிருந்தாங்க தெரியுமா? அந்த கருவிகள்லாம் எதற்கு பயன்பட்டன தெரியுமா? சரி, நம்ம வீட்டில் கல்லால் ஆன கருவிகள் ஏதாவது சொல்லு பார்ப்போம். கல்லால் செய்யப்பட்ட பொருட்களை கூட சொல்லலாம். என்ன பொருள்? ஆட்டுக்கல், அம்மிக்கல், திருவை, இதெல்லாம். மரங்களை பயன்படுத்தி என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கு? நாற்காலி, மேசை, இந்த மாதிரி மரச்சாமான்கள் இருக்கு. மட்பாண்டம் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்யக்கூடிய திறன்களை அங்கு வாழ்ந்த மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. இப்படி அகழ்வாராய்ச்சி எல்லா இடத்துலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? மனித இனத்தின் பழங்கால எச்சங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அந்த இடத்தை தொல்பொருள் ஆய்வு இடம் அப்படின்னு சொல்றாங்க. எச்சங்கள்னா என்னப்பா? அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள். பழங்கால மக்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினாங்களோ
அந்த பொருட்கள்லாம் எங்கெங்க கிடைக்குதோ அந்த இடத்துல தான் அகழ்வாராய்ச்சி செய்ய முடியும். எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது. அந்த இடத்திற்கு பெயர் தான் தொல்பொருள் ஆய்வு இடம். அடுத்ததா நாம பார்க்கக்கூடியது அருங்காட்சியகம். அகழ்வாராய்ச்சி செய்கிறோம், அதில் பொருட்கள் கிடைக்குது. அந்த பொருட்களை அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடலாமா? இல்லை. எங்க உங்கள் மாவட்டத்தில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது அருங்காட்சியகம் இருக்கா? அருங்காட்சியகம்னா என்ன? அருங்காட்சியகத்தில் என்னென்ன வச்சிருப்பாங்க சொல்லுங்க. கத்தி, ஈட்டி, அங்க மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், அப்புறம் அந்த யானை, புலி, சிங்கம் இதெல்லாம் என்ன செய்வாங்க? வேட்டையாடப்பட்டு அதுக்குள்ளற பஞ்சை திணிச்சு அதை பதப்படுத்தி தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பழங்கால மக்கள் பயன்படுத்தின பொருட்களை பற்றியும் எந்த காலங்களில் இந்த அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம் குழந்தைகள், நம்மளுடைய பேரன் பேத்திகள், பின் வரக்கூடிய தலைமுறை, இவங்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பொருட்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற தொல் கைவினை பொருட்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடத்திற்கு அருங்காட்சியகம் என்று பெயர். இதனை ஆங்கிலத்தில் மியூசியம் என்று அழைப்பர். உதாரணமாக மதுரையில் காந்தி மியூசியம் உள்ளது. அங்கு காந்தியடிகள் பயன்படுத்திய பொருட்கள் அங்கு உள்ளன. இதுபோன்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அருங்காட்சியகங்கள் உண்டு. வாய்ப்பிருந்தால் அருங்காட்சியகத்தை சென்று பார்வையிட்டு அங்கு என்னென்ன பொருட்கள் உள்ளது என்பதை பட்டியலிட்டு கொள்ளலாம். இதுவரை ஆதிச்சநல்லூர் பற்றியும் அங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் பற்றியும் அருங்காட்சியகத்தையும் தொல்பொருள் ஆய்வு இடத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம் மாணவர்களே. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள போவது அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கு உள்ளது? புதுச்சேரிக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் என்னும் ஆற்றினுடைய வலது கரையில் உள்ளது. படத்தை பாருங்கள். அங்கு என்ன தெரிகிறது? அரியாங்குப்பம் ஆற்றினுடைய கரையில் அமைந்துள்ள அரிக்கமேடு தெரிகிறது. இரண்டாவது படத்தை உற்று நோக்குங்கள். அங்கு 2 தூண்கள் இருப்பது போன்று தெரிகிறதா? அது மிக பழமையான தேவாலயத்தினுடைய தூண்கள். இந்த அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் ஒரு கடற்கரை கிராமம். கடற்கரை கிராமத்துல யார் இருப்பா? மீனவர்கள் தான் அங்கு வசிப்பார்கள். கடற்கரை கிராமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல கப்பல்லாம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த கடற்கரை கிராமத்துல வாணிபம் நடந்தது. வாணிபம்னா என்ன? வியாபாரம். வியாபாரம்னா என்ன? பொருட்களை வாங்குதல், விற்றல். அதாவது இங்குள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தல், இறக்குமதி செய்தல் எல்லாமே இங்கே தான் நடக்குது. கடற்கரை கிராமத்தில் மீனவர்களா இருந்ததுனால அங்குள்ள மக்களுக்கு இங்கு கிடைக்க பெற்ற பொருட்கள்லாம் புதியனவா தெரிஞ்சிச்சு. அதாவது அந்த பொருட்களை பற்றி அங்கு வாழ்ந்த மக்கள் அறிந்திருக்கல. இந்த வியாபாரம்னு சொன்னோம் இல்லையா? வியாபாரம் எந்த நகரத்தோட நடந்தது? ரோம் நாட்டோட நடந்தது. ரோம் நாட்டோட வியாபாரம் நடந்ததுனால அங்கு கிடைக்க பெற்ற பொருட்கள்ல முதலாவதாக ரோமானிய விளக்குகள். படத்தை பாருங்க. படத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத ஒரு 2 நிமிஷம் நீங்களே பாருங்க.
என்னென்ன பொருட்கள் பத்தி உங்களுக்கு தெரியுது? முதலாவதா ரோமானிய விளக்குகள் இங்க கிடைச்சது. ரோம் நாட்டோட வாணிபம் நடத்தினதுனால தான் அவர்கள் பயன்படுத்திய விளக்குகள் இங்கு கிடைத்தது. இரண்டாவதாக கண்ணாடி பொருட்கள். எங்க உங்க வீட்டில் கண்ணாடி பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முகம் பார்க்கும் கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, கண்ணாடி பாட்டில், கண்ணாடி டம்ளர், இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. அடுத்ததா கண்ணாடி மணிகள். மணிகள்னு சொன்னாலே பாசிகள். அந்த பாசிகள் எப்படி இருந்ததுன்னா கண்ணாடியில் ஆனதா இருந்தது. விலை உயர்ந்த கற்கள். கற்கள்னா என்னன்னு தெரியுமா? நவரத்தின கற்களா இருக்கலாம். உதாரணமா நீலக்கல், கோமேதகம், பச்சைக்கல், இந்த மாதிரி. அந்த கற்களினுடைய விலை எல்லாமே அதிகமானது. அப்படிப்பட்டதை தான் விலை உயர்ந்த கற்கள்னு சொல்றோம். அடுத்ததா வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டில் நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறோம்? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொருளெல்லாம் சொல்லுங்க. பாண்டங்கள் இருக்கு, அது மட்பாண்டங்களா இருக்கு, அலுமினிய பொருட்களா இருக்கு, மரச்சாமான்களா இருக்கு, இந்த மாதிரி நிறைய வீட்டு உபயோக பொருட்கள். மது குடுவைகள் இங்கு கிடைக்க பெற்றது. அரிக்கமேடு புதுச்சேரிக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் ஆற்றினுடைய வலது கரையில் அமைய பெற்றது. இது கடற்கரை கிராமமாய் இருந்ததுனால ரோம் நாட்டோட வாணிப தொடர்பு நடைபெற்றது. கடற்கரை கிராமமாய் இருந்ததுனால இங்கு மீனவர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க. அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்க பெற்ற பொருட்கள் எல்லாமே அந்த மீனவர்களுக்கு புதியனவா தெரிந்தது. உலகத்துல நிறைய இனங்கள் அதாவது விலங்கினங்களா இருக்கட்டும், பறவை இனங்களா இருக்கட்டும், அழிந்து கொண்டே வருகிறது. இப்ப விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இனம் நம்மளை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்தது. அதை பார்க்கறதே இப்ப அரிதா இருந்தது. அது என்ன இனம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்பீங்க இல்லையே, அந்த படத்துல கூட அந்த விலங்கினத்தை காட்டுறாங்க. என்ன இனம் சொல்லுங்க பாப்போம்? டைனோசர். அரியலூர் மாவட்டத்துல செந்துறைங்கிற ஊர்ல டைனோசர் முட்டைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மாணவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய இடம் கீழடி. இந்த வரைபடத்தை பாருங்க. கீழடி எங்க இருக்குன்னு தெரியுதா? மதுரைக்கு பக்கத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கு பாரு. கீழடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. திருப்புவனம் வட்டம் இங்க அமையக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் கீழடி. சங்க காலத்தை சேர்ந்த மிக பழமையான நகரத்தை தான் தொல்பொருள் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இங்க ஆராய்ச்சி செய்தது யாரு அப்படின்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதனுடைய சுருக்கமானது ASI. இவங்க தான் இங்க தொல்பொருள் ஆய்வு நடத்தினாங்க. இந்த தொல்பொருள் ஆய்வின் போது என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு தெரியுமா? சரி, எங்க உங்க வீடு என்ன வீடு? மாடி வீடு. உங்க வீடு ஓட்டு வீடு. உங்க வீடு கூரை வீடு. சரி, உங்க வீடு என்னென்ன பொருளால கட்டியிருக்காங்க? செங்கலால கட்டியிருக்காங்க. உங்க வீடு கருங்கல்னால கட்டியிருக்காங்க. சரி, இந்த ஆய்வு நடத்தும் போது அங்க காணப்பட்ட கட்டடங்கள்லாம் எந்த கற்களால் கட்டியிருந்தாங்கன்னா செங்கற்கல்லால் கட்டியிருந்தாங்க. ஒரு கட்டடம், ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது அதை உள்ள பயன்படுத்தின வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில போகணும் இல்லையா, கழிவு பொருள்லாம். அதற்காக என்ன அமைச்சிருந்தாங்கன்னா வடிகால். அந்த வடிகால்ங்கிறது நன்கு அமைக்கப்பட்டதா இருந்தது. செங்கற்கல்லால் கட்டப்பட்ட கட்டடம் முதல் சான்று. இரண்டாவதா நன்கு அமைக்கப்பட்ட வடிகால். இங்கு கிடைக்க பெற்ற பொருட்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது அதிகமா
ரோம் நகரத்துக்கு தொடர்புடைய பொருட்கள் தான் இங்கே கிடைச்சது. அதனால இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் இடையே தான் வாணிப தொடர்பு நடந்தது. வாணிபம்னா ஏற்கனவே சொன்னேன், வியாபாரம். இந்த வியாபாரம் எந்த இரு நாட்டுக்கு நடக்குது? இந்தியாவுக்கும் ரோம் நகரத்துக்கும் இடையே நடைபெற்றது. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அங்கு கிடைக்க பெற்ற பொருட்களை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன பொருட்கள் கிடைத்தது? முதலாவதாக தமிழ் பிராமி எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கே என்னென்ன எழுத்துக்கள்னு தெரியும். பிராமி எழுத்துக்கள் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். படத்துல பாருங்க, பானையில அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருக்கும், தெரிகிறதா? சரி. இரண்டாவதாக கண்ணாடியிலான மணிகள். முன்னாடியே சொன்னேன், மணிகள் அப்படிங்கிறது பாசிகள். அடுத்ததா செம்மணிகள் அப்படின்னா சிவப்பு நிற மணிகள். அடுத்ததா சங்கு வளையல்கள். வளையல்லாம் எதனால செஞ்சிருந்தாங்க? சங்கால் செய்யப்பட்டதா இருந்தது. அடுத்து வெண்கல் படிகம். படிகம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது செதுக்கி இருப்பாங்க, அப்படிப்பட்டது. தந்தத்தால் ஆன பகடை. எங்க பகடைனா யாருக்கு தெரியும்? தாயம் விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி. அந்த பகடை படத்துல பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி இந்த 3 இடங்களிலும் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றதையும் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்களையும் பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் வட்டத்தில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ளது. ஆதித்தச்சநல்லூர் என்பது இதனுடைய தொடக்க கால பெயர். எங்க ஆராய்ச்சி 1876ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்கள் முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவால், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், தங்க ஆபரணங்கள். ஆதிச்சநல்லூர் பற்றி தெரிந்து கொண்டோம். இரண்டாவதாக அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரிக்கு தெற்கே அரியாங்குப்பம் ஆற்றினுடைய வலது கரையில் அமைந்துள்ளது. இது கடற்கரை கிராமமாக இருந்ததால் ரோம் நகருடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது. இங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் ரோமானிய விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், பல்வகை மணிகள், விலை உயர்ந்த கற்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். மீனவ கிராமமாக இருந்ததால் அங்கு கிடைத்த பொருட்களை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மூன்றாவதாக கீழடி. மதுரைக்கு அருகே சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் வட்டத்தில் அமைப்பெற்ற சிறிய கிராமம் கீழடி என்பதாகும். இங்கு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்க காலத்தைச் சேர்ந்த மிக பழமையான இடம். இங்கு கிடைக்க பெற்ற பொருட்கள் ரோம் நாட்டிற்குரியவையாக இருப்பதால் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற வாணிப தொடர்பை உறுதி செய்கிறது. கிடைக்கப்பெற்ற பொருட்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், செம்மணிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, வெண்கல் படிகம், விலை உயர்ந்த கற்கள் என்பது ஆகும். இதுவரை நாம் தெரிந்து கொண்டவற்றை சரிபார்ப்போமா? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? 1 மதுரை, 2 திண்டுக்கல், 3 தூத்துக்குடி, 4 சென்னை. 3 தூத்துக்குடி. குட், சரியான விடை. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடம் எது? 1 கீழடி, 2 தூத்துக்குடி, 3 மதுரை, 4 அரிக்கமேடு. விடை அரிக்கமேடு. கீழடி டேஸ் காலம் என்பதனை தெரிவிக்கிறது. எந்த காலம்? யோசித்து பாருங்க.
நவீன காலமா, சங்க காலமா, இடைக்காலமா, கடைக்காலமா? குட், சங்க காலம். இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகளை பற்றி பார்த்தோம். சரி, இப்போ இதன் பற்றிய ஒரு செயல் திட்டத்தை நாம் செய்யலாமா? முதலாவதா, தமிழகத்தில் நடைபெறும் சமீபத்திய அகழ்வாராய்ச்சி பற்றிய தகவல்களை சேகரிச்சுட்டு வாங்க. இரண்டாவதா, நம்மளை நாமே ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஆராய்ச்சி நடத்தும் போது என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு வரணும். இதுதான் நாம செய்ய போட செயல் திட்டம். அடுத்த வகுப்பில் சந்திப்போமா குழந்தைகளே? நன்றி, வணக்கம்.